ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதன்யா தேவி விலாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டுக்கால் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிதன்யா தேவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்குறேங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால எங்கே பார்த்தாலுமே விநாயகர் சிலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்படி தான் இப்போ எங்கள் ஊர் சைட்லேருந்து விநாயகர் சிலையை எடுத்துகிட்டு போனாங்க. சிலையை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நான் போகிறப்ப தான் பார்த்தேன். கரெக்டாக உள்ளேருந்து வெளியில் வரப்போ சிலையை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. வெளியில் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் நிறுத்த சொல்லி சிலையை வீடியோ எடுத்துருப்பேன் பக்கத்தில் போய். என்னது சண்டே அதுவுமா மட்டன் சிக்கன் எதுவும் எடுக்காமல் வெறும் காலை மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். வீட்டில் எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருச்சு. அதனால் பசங்க மட்டன் சிக்கன் எதுவும் வேணாம் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு ஆட்டுக்கால் எங்கள் வீட்டுக்காரர் வெட்டிட்டு வந்தார். அதை வச்சு சூப்பு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதில் சூப்பும் வச்சுக்கலாம், அப்படியே சாந்தாட்டி குழம்பு வச்சாலுமே டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. சூப்பு வச்ச வீடியோ ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன். வெளியில் விறகடுப்பில் தாங்க செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. இட்லி ஊற்றி வச்சுருக்கிறேன். இட்லிக்கும் கால் குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு டைம் கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி வெளியில் விறகடுப்பில் செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கேஸு மிச்சமாகும். அதே டைமில் கேஸில் செய்கிறதோட விறகடுப்பில் செஞ்சோம்னா டக்குன்னு வேலையாயிரும். கிராமத்துலையெல்லாம் மேக்ஸிமம் யாருமே கேஸ் அடுப்பில் அதிகமாக சாப்பாடு செய்ய மாட்டாங்க. விறகடுப்பில் தான் செய்வாங்க. டீ மட்டும் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேஸ் அடுப்பில் வச்சு செஞ்சுக்குவாங்க. இட்லி ஊற்றி வச்சாச்சு. இட்லி வெந்துட்டுருக்குது. இப்போ காலை க்ளீன் பண்ணலான்னு சொல்லி காலை க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேங்க. காலை ஏற்கனவே அவங்க கறிக்கு கொடுத்துருவாங்க. இதில் மீதி ஏதாவது 1, 2 முடி இருந்துச்சுன்னா அதை நம்ம தீயில வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கத்தி வச்சு சுரண்டோம்னா சுத்தமாக வந்துடும். நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2, 3 டைம் கழுவி எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு கழுவி எடுத்துட்டோம்னா அந்த கருகிற வாசம் அடிக்காது. நம்மெல்லாம் கை கால் வலி எடுத்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோங்க. ஆனால் அப்போ இருக்கிறவங்க நம்ம தாத்தா பாட்டி அப்பா இவங்கெல்லாம் கை கால் வலி எடுத்தால் உடனே வாரத்துக்கு ஒரு டைம் கால் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். வேணாம் ஹாஸ்பிட்டல் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலை கழுவி சுத்தமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவைங்கிற மசாலா வறுத்துக்கலாம். கொத்தமல்லி, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு அது கூட சோம்பு, சீரகம் இதை சேர்த்து வறுத்துக்கலாம். கொத்தமல்லி போட்டு குழம்பு வைக்கிறப்ப இன்னும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க. லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3யுமே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இன்றைக்கி மண் சட்டியில் தான் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம கழுவி வச்ச காலை ஒரு மண் சட்டியில் எடுத்து போட்டு ஒரு 4 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கால் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது கூடவே இஞ்சி, சோம்பு, சீரகம், மிளகு, பச்சை மிளகா 1, ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இடித்து எடுத்து அதில் போட்டுக்கணும். அப்போ தான் தண்ணி கொதித்து வர்றப்போ நம்மளுக்கு சூப்புக்கு கரெக்டாக இருக்கும். அது கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை வடித்து பசங்களுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்துட்டேன். நானும் ஒரு டம்ளர் ஊற்றி குடிச்சிட்டேன். எண்ணெயே துளி கூட ஊற்றவே இல்லை. ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு வருது. அந்த உள்ளே இருக்கிற கொழுப்பெல்லாம் வெந்து வரதுனால அந்த எண்ணெய் பசை வருது. விறகடுப்பில் வைக்கிங்காட்டி டக்குன்னு வேலையாயிடுச்சு. இதுக்கு நான் பக்கத்தில் இருக்கவே தேவையில்லை. 2 விரவு தான் வச்சேன். சீக்கிரம் வெந்துருச்சு. குக்கரில் வச்சுருந்தோம்னா ஒரு 4, 5 விசிலாவது விடணும். கேஸை நம்மளுக்கு ஃபுல்லாக காலியாயிரும். ஆட்டிகிட்டு வந்த சாந்தை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். மசாலா அரைக்கிறப்போ ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தனியாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, அது கூடவே வீட்டில் அரைச்ச கறி மசாலா சேர்த்து அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ தான் கொத்தமல்லி சீக்கிரம் அரையும். எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சோம்னா கொத்தமல்லி அரையாது.
இப்போது நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம மசாலாவோட பச்சை வாசம் போந்தேன்னு கொதித்து வந்தால் போதும். இது மேலே அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு இறக்கி கொண்டு வந்து வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை இது மட்டும் போட்டால் போதும். உள்ளே கொண்டு வந்து இறக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போவுமே அந்த கொதிக்கிறத வந்து நிற்கவே இல்லைங்க. அவ்வளோதான், நம்ம கிராமத்து முறையில் செஞ்ச ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே சுட சுட இட்லி, ஆட்டுக்கால் குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.